ரேட்டிங் வந்து இந்த படத்துக்கு நான் 10க்கு வந்து 2 தான் நான் தருவேன். ஏன்னா அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இது ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி. அதனால இந்த ஆணிக்கு வந்து ஒரு 2 மார்க்ன்றது போதும். நல்லா இருக்குங்க. பிடிச்சிருக்கு. இல்ல ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. ஒன்றும் சலுப்புலாம் இல்லை, அருமையா இருக்கு. எல்லாருமே தாராளமா பார்க்கலாம். சூப்பர். கடவுளை பத்தி தான், முழுக்க கடவுளை பத்தி தான். கடவுள் எல்லாம் நம்ம இல்லையே. எல்லாமே பட்டாஸ். சூப்பர். இதுதான் நல்லா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்டோட இதுதான் பிடிச்சிருக்கு. இல்லை லீடு கொடுக்கல இன்னும், அந்த மாதிரி ஒன்றும் தரல. அருமையா இருக்கு, அவங்களுக்கு சூப்பரா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. ஃபைட்லாம் நல்லா இருக்கு, போர்லாம் அடிக்கல, நல்லா இருக்கு. கண்டிப்பா. இல்ல ஆனால் சூப்பராக இருந்துச்சு. வாழையை செம்ம ஆக்ஷன் பண்ணிருக்காரு. ஃபைட்ல எப்படி இருந்தது? ஃபைட் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படத்தில் வந்து எனக்கு பிடிச்ச சீன் சிவன் சீனு, அப்புறம் ஆக்ஷனு, அப்புறம் என்ன சொல்கிறது, தெய்வ நம்பிக்கை பற்றி சொல்கிறது எல்லாமே. தேங்க்யூ. பிஜிஎம்ல எல்லாம் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு படம். இந்த வாட்டி கூட தெலுங்குல பார்க்கணும் போலாம். சரி, ஓகே, தேங்க்யூ. இதுங்க 10க்கு 8 தரலாம். 8 தரலாம், நல்லா இருக்கு. சரி, ஓகேங்க. நான் இப்போ தெலுங்குல பார்க்கணும். தெலுங்குல பார்த்தா எனக்கு சூப்பராக இருக்கும் படம். இந்த பாட்டு கிட்டலாம் ஒரு டான்ஸு சூப்பராக இருக்கு. டபுள் ஆயிட்டு. ஆமாம், இல்லை நல்லா இருக்கு ஓரளவுக்கு. அந்த டான்ஸ் நல்லா சூப்பராக எடுத்துருக்கானுங்க. அட்டாச்சமாக இருக்கு. அந்த அகண்டா 2 பற்றி இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து பிற்போக்குத்தனம் அப்படின்றத சொன்னேன். இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம், இந்த படத்தை பார்க்க போகிறவங்க வந்து சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்க இல்லை காலேஜ் படிக்கிற பசங்க, அந்த வயசில் இருக்கிறவங்க வந்து பேரண்ட்ஸ், அவங்களாம் நீங்கள் வந்து படத்தை பார்க்குறீங்கன்னா வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாருங்கள். உங்கள் பசங்களோட நீங்கள் படம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சொல்லி கொடுத்து பாருங்கள். அப்படியே கண்மூடித்தனமாக வந்து நம்பிட வேணாம். ஏன்னா இதில் வந்து இந்து சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து A to Z, அதாவது நின்னா, நடந்தா, கீழே விழுந்தா, சின்ன குழந்தை இறந்தா, கையில் இருக்கிற மைக்கு பிடிச்சா, அதாவது இந்த மைக்கை தயாரித்தவங்க எல்லாமே வந்து இந்து சனாதன தர்மம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து திணிக்கிற மாதிரி இருக்குது. கடவுள்லாம் வந்து இப்படி தான் கும்பிடணும், இப்படி தான் நிற்கணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து மறுபடியும் நம்ம கைத்தை கட்டி இழுத்துட்டு பழைய காலத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தலையில் பிறந்தவன் இப்படி, மார்பில் பிறந்தவன் இப்படி, தொடையில் பிறந்தவன் இப்படி, காலில் பிறந்தவன் இப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த படத்தில் சொல்லலை. பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஆஃப் ஸ்க்ரீன், அதாவது ஆன் ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி மேலோட்டமாக ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி நம்ம மைண்டில் வந்து திணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்பி இந்த மாதிரி படத்துக்கு வந்து பாருங்கள். பட் கண்மூடித்தனமாக வந்து சப்போர்ட் பண்ணிட வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு நல்லா இந்த வீக்கெண்டை நல்லபடியாக என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வந்து 26 வருஷத்துக்கு அப்புறம் வந்து படையப்பா படத்தை போய் நல்லபடியாக போய் பாருங்கள். ஏன்னா படையப்பரும் வந்திருக்காங்க, கூட நீலாம்பரியும் வந்திருக்காங்க. ஸோ அந்த படத்தை போய் பாருங்கள் ஜாலியாக. இதில் என்ன எது மாதிரி ஸ்டோரி என்ன ஆமா, இதுல பாலையா அவர்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு ஏன் பாலையான்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, பால் மாதிரி எல்லாரையும் தூக்கி போட்டு பந்தாடுறாரு. அது யாரா இருந்தாலுமே சரி, அவரை எதிர்த்து யார் நின்னாலுமே வந்து தூக்கி போட்டு வந்து பந்தாடுறாரு. ஸோ அதனாலதான் அவருக்கு பாலையான்னு பேர் வச்சாங்களா, இல்ல பாலையான்னு பேர் வச்சனால தூக்கி போட்டு பந்தாடுறாரா அப்படின்றதே தெரியல. ஸோ அதே நேரத்துல ஒரு பக்கம் வந்து பிஜேபி கட்சி, அதையும் வந்து கண்மூடித்தனமா வந்து இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. கொரோனா வைரஸை பத்தி இதுல மேம்போக்கா வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்து கங்கை நதியோட ஒன்றி வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கொரோனா வைரஸை வந்து ஏற்படுத்தினதும் கடவுள் நம்பிக்கை அற்றவங்க, இல்லை அந்த கொரோனா வைரஸை ஏற்படுத்தினவங்க வந்து கடவுளை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனையை வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதையும் வந்து நம்பிட வேண்டாம். அதுக்கு வந்து முழுக்க சப்போர்ட் பண்ணதும் வந்து பிஜேபி. அந்த பிஜேபியை வந்து கெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து கொரோனா வைரஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அதையும் வந்து நம்பிட வேண்டாம். மிலிட்ரி வந்து பாகிஸ்தானை வந்து காட்டல, கிட்டத்தட்ட ஒரு சைனா நேபாள் பார்டர், அந்த மாதிரி நம்ம இந்தியா பார்டர் அந்த மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. பாகிஸ்தானை வந்து காட்டல. இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்துல இன்னொரு விஷயம் வந்து நம்ம கிட்ட வந்து திணிக்க விரும்புறாங்க. அது என்னன்னா வந்து கருப்பா இருக்கிறவங்க தான் வந்து கெட்ட எண்ணம் படைத்தவங்க, கருப்பா இருக்கிறவங்க தான் வந்து தீய குணம் வந்து படைத்தவர்கள் அப்படின்ற மாதிரியே ஒரு அஜெண்டா வந்து கிரியேட் பண்ண வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாகுபலி படத்துல ஒரு சின்னதா ஒரு அஜெண்டா வந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயே வந்து கருப்பா இருக்கிறவங்க, கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி. அதே மாதிரி இதுக்கப்புறம் வரப்போற வந்து ராஜமௌலி டைரக்ஷன்ல படம் பேர் சரியா தெரியல, RRR இல்ல, ராஜமௌலி டைரக்ஷன்ல இன்னொரு படம் ஒன்று வரப்போகுதுங்க.
சரியா ஞாபகம் இல்லை. மகேஷ் பாபு ஹீரோவா நடிக்கிற பாகுபலி படத்தை டைரக்ட் பண்ண ராஜமௌலி அவருடைய படம் வந்து வரப்போகுது. ஸோ அந்த படத்துலையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற மாதிரி அதில் கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு, கருப்பு சைடில் இருக்கவங்க தான் வந்து கெட்டவங்க மாதிரியும், அதே வந்து கொஞ்சம் சிவப்பாக இருக்கிறவங்க மாதிரி தான் கொஞ்சம் நல்லவங்க. சிவப்பாக இருக்கிறவங்க தான் முழுக்க நல்லவங்க, கெட்டவங்க அப்படின்றத நான் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி ஒரு அஜெண்டா வந்து கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அதை வந்து நம்பிட வேண்டாம். நல்லா இருக்கு. கிராஃபிக்ஸும் சூப்பர். அடுத்த பார்ட் ஏதாவது லீட் இருக்கா? சுமாராக தான் இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குங்க படம். அருமையா இருக்கு படம். நல்லா இருக்கு. ஃபேமிலி குழந்தைங்க பார்க்கலாமா? எல்லாரும் பார்க்கலாம். சலுப்பில்லாத போதா? நல்லா இருக்கு. ஃபைனா இருக்கு. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்காண்ணா? பிடிச்சிருக்கு. படம் எப்படிண்ணா இருக்கு? பார்க்கலாம். ப்ரோ மூவி எப்படி இருக்கு? பார்க்கலாம். நல்லா லைட்லாம் எப்படி நல்லா இருக்கு? சூப்பரா இருக்கு. படம் எப்படி நல்லா இருக்கு? இருக்கு. லைட் சீன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. கடவுள் படம் எப்படி எல்லாமே சூப்பர். பிடிச்சிருக்கா? அருமையா இருக்கு. சிவன் இது நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபைட்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது நார்மலாக வர மெசேஜ் தான். ஆனால் நல்லா இருக்குல்ல ஃபைட்டில். மிலிட்டரி எல்லாம் வராங்க. அது வந்து மிலிட்ரி மேனோட பையனை கொண்டுடுறாங்க. அதுக்காக இது பண்ணுறாங்க. சாமி படம் மாதிரி காட்டுறாங்க. எதுவும் அவர் அதுக்காக வராரு. சாமி மூலியமா தப்பு நடக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அது சரி பண்ணுறதுக்காக அவர் வர்றாரு. அகண்டா வர்றாரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு. சலுப்பில்லாத போதுமா? சலுப்பில்லாம. எது மாதிரி கதை இருக்கும்? சிவனை பற்றி இருக்குது. ஃபைட் சீன் எப்படி இருக்கு? ஃபைட்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படம்? சொல்ல தெரியல. சலுப்பில்லாத போதானா? சலுப்பில்லாம சலுப்பு இல்லாமல் போதும். ஃபேமிலி குழந்தைங்களாம் வந்தா பார்க்கலாமா? பார்க்கலாம். நல்லா இருக்கு. பார்க்கலாம். பரவாயில்ல. நல்லா இருக்கு. சலுப்புலாம் இல்லை. நல்லா ஓடுது. நல்லா இருக்குதுங்க. வந்து பார்க்கலாம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். சலுப்பில்லாத போதானா? போர் அடிக்கல. நல்லா இருக்கு.